சரி, இந்த பாமகவுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு வராம போன தாவேகா என்ன பண்றாங்கன்னு இப்ப பார்ப்போம். அதாவது தாவேகாவை பொறுத்த வரைக்கும் நாளை ஈரோடுல நடைபெற உள்ள மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள்லாம் மும்முரமா பண்ணிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா நேத்திக்கே சில நெறிமுறைகள் எல்லாம் கூட வெளியிட்டு இருந்தாங்க. அதாவது பெரியோர்கள், கர்ப்பிணிகள் இவங்க எல்லாரும் வர வேண்டாம், நிகழ்ச்சிக்கு வர வேண்டாம் அப்படின்னும், நிகழ்ச்சியை முடிச்சுட்டு விஜய் திரும்பும்போது வாகனம்ல பின்னாடி பின்தொடர வேண்டாம் அப்படின்னும் சில நெறிமுறைகளை நேற்றே வெளியிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு தாவேகாவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் செய்தியாளர்களை சந்திச்சப்போ இந்த QR பாஸ் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, நீங்க வரலாம் நிகழ்ச்சிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூடுதலா போதுமான போலீஸ் பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லியும் ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வச்சிருக்காரு. இது போக இன்னைக்கு காலையில இருந்து வேற ஒரு செய்தி தாவேகாவை பத்தி, அதாவது என்ன அப்படின்னா, இந்த ஈரோட்டில் இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இந்த மைதானத்தில் ஆய்வு செய்யறதுக்காக பொதுச் செயலாளர் N ஆனந்த் அவர்கள் போயிருக்காராம். ஸோ அப்போ அங்கே அவர் யார் அவரை வரவேற்கிறது, யார் அவருக்கு மாலை போடுறதுன்னு சொல்லி திருப்பூர், ஈரோடு, தர்மபுரி நிர்வாகிகளுக்கிடையே ஒரு சண்டையா, ஒரே பஞ்சாயத்து, ஒரே வாக்குவாதம், சலசலப்புன்னு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் நிலவரம்.